கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகம் பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். டிசம்பர் மாசத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இணைந்து செய்தி கேட்குறீங்க. தூங்கும் முன்பாக டிசம்பர் மாசத்துல எப்படி நன்மை செய்ய வேண்டும் அதையும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38 முதல் 40 ஆகிய வசனங்கள். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். மறுபடியும் சொல்றேன், என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த ஒரு நோக்கம் உண்டு. என் சித்தத்தின்படி அல்ல அப்படின்றாரு. இப்ப நம்ம எல்லாருமே காலையில இந்த வீடியோ கேட்கிறோம். நம்ம இந்த பூமியில வாழ்றோம். நம்ம எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது, எந்த ஒரு போராட்டமும் இருக்காது. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே எல்லாமே நான் தேவனுக்கு பிரியமானபடி தான்ப்பா செய்யறேன். நான் சுயமா ஒண்ணுமே செய்யல, என் சித்தத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யல, நான் எனக்காகவே நான் வாழல, நான் அவருக்காக மட்டும்தான் வாழ்றேன் அப்படின்னு ஒரு குடும்பம் இந்த வீடியோ யாரு கேட்டாலும் சரி, இந்த உலகத்துக்காக நான் எதுவுமே செய்யல, நான் என் சுய சித்தத்தை செய்யல, என் மாம்ச சித்தத்தை செய்யல, நான் மனுஷனோட சத்தத்தை கேட்கல, என்னுடைய ஜென்ம சுபாவம் எதுவுமே செயல்படல, நான் பிதாவின் சித்தம் மட்டும்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன், நான் அவருக்காக மட்டும்தான் நான் 24 மணி நேரம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 90% பிரச்சனை அங்க உள்ள என்டர் ஆகாது. எப்படி ஒரு வீடு பூட்டி இருந்தா யாரும் வர முடியாதோ, அதே போல பிதாவின் சித்தம் செய்யறவங்க இந்த உலகத்துக்குள்ள காரியத்துக்குள்ளே எதுலையுமே ஈடுபட மாட்டாங்க. எதுலையுமே இந்த உலகத்துக்குள்ள காரியத்துக்குள்ள போய் மல்லு கட்ட மாட்டாங்க. ஏன்னா இப்போ சண்டை போடணும், பணம் சம்பாதிக்கணும், நான் நல்லா இருக்கணும், இது மட்டும்தான் நிறைய குடும்பத்துல இருக்கு. வீம்பு, வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடும் போது இருதயம் ஃபுல்லா சுத்தம் இல்லாம இருக்கு. ஆனா வெளியில பார்த்தா புது ட்ரெஸ், வெளியில பார்த்தா அழகா இருக்கும், வெளியில பார்த்தா எல்லாம் கரெக்டா இருக்கும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா இருதயம் தேவன் பார்ப்பாரு. இருதயத்துக்குள்ள சுத்தமா இருக்கா, இருதயம் கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா, இருதயத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், கோபம், வைராக்கியம் இதெல்லாம் உள்ள கிடக்கா அப்படின்னு சொல்லி பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு கால வேலை செய்தி என்ன அப்படின்னா, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தேன். இப்ப நம்ம எல்லாரும் இந்த செய்தி கேட்கிறோம். நம்ம வாழ்க்கை கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நிமிஷம் வரைய தேவன் ஜீவனை தந்திருக்காரு. இந்த வருஷமும் நமக்கு முடிய போகுது கர்த்தருடைய கிருபையினாலே. இந்த 12 மாசம் லைட்டா ரீசெக்கிங் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா, நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி தான் வாழ்ந்தோமா, நம்மளோட வாழ்க்கை தேவ திட்டத்தின்படி தான் இருந்துச்சா,
தேவ சித்தத்தின்படியா நம்ம வாழ்ந்திருக்கிறோமா எல்லாருமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். நம்மள்ட்ட ஏதாவது தேவ சித்தத்தின்படி இல்லாமல் சுய சித்தத்தின்படி ஓடி இருக்கிறோமா? சுய சித்தத்தின்படி ஓடுனா என்ன ஆகும் அப்படின்னா, அதெல்லாம் பரலோகம் அங்கீகரிக்காது. அது நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்றோம், நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்கோம். நியாய தீர்ப்பு நாள்ல அதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். ஒருவேளை நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டுட்டு நம்ம கத்தரை விட்டு ஒரு தேவையில்லாத காரியத்துல போய் சிக்கிக்கிட்டோம், அதை அவர் மன்னிச்சுட்டாரு அப்படின்னா உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா இந்த உலகத்திலே பொல்லாத காரியங்கள் தான் அதிகமா இருக்கு. கெட்டு போற வாசல் விரிவா திறக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம ஜீவனுக்கு போற வாசலுக்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தேவன் அருளிய அப்பம். நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பரலோகத்தை சார்ந்து, நம்ம இருதயம் எதை சார்ந்து? பரலோகத்தை சார்ந்து. நம்ம குடும்பம் எதை சார்ந்து? பரலோகத்தை சார்ந்து. அந்த கிஃப்ட் இருக்கிறவங்க கிறிஸ்துடைய பிறப்பை சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க இருதயத்துக்குள்ளே முதல்ல இயேசு கிறிஸ்து இருப்பாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு தரிசனம் இருந்துச்சு. அது பரலோக தரிசனம். பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே நான் அந்த பூமிக்கு வந்தேன் அப்படிங்கிறாரு. அதுல அடுத்த வசனத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிருக்கு. கடைசி நாளில் எழுப்பணுமா? நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறது கடைசி நாள்ல நம்மளை எழுப்பணுமா? அது பிதாவின் சித்தமா இருக்கான். அது செய்து முடிக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்றது. நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள கூட்டு போகணும். அதுக்காக தான் நான் பூமிக்கு வந்தேன் அப்படிங்கிறது. அப்ப கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் 2000 வருஷமாக கர்த்தருடைய கிருபையினாலே கிறிஸ்துனுடைய பிறப்பை எல்லா தேசத்துக்குள்ளுமே சுவிசேஷமாக நற்செய்தியாக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், உலக இரட்சகராக வெளிப்பட்டார். எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துக்குள்ள காரியங்கள் இதயத்துக்குள்ள வரக்கூடாது. நான் ஒரு முழு பைபிள் வாசித்து கண்டுபிடிச்சதுல நான் வேதனைப்பட்டது, துக்கப்பட்டது, இதெல்லாம் என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரு $1/2 கோடி ரூபாய் அழிச்சேன். நடு ரோட்டுக்கே வந்தேன், கஷ்டப்பட்டேன், கையில் $1 கூட இல்லாம நின்றுருக்கேன். ஆனால் பைபிளை கையில் எடுத்து வாசிக்கும் போது என்னோட வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ், லைஃப் சேஞ்ச் அப்படிம்பாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, என் இருதயம் இந்த உலகத்தை இன்னும் எதெல்லாம் சார்ந்து இருக்கு, என் இருதயத்துக்குள்ள இந்த உலகத்துடைய காரியம் எதெல்லாம் வருது, அதை கொஞ்சம் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். ஏன்னா வியாபாரத்திலேருந்து ஊழியத்தில் வந்திருக்காரு. அப்போ இந்த உலகத்துடைய காரியங்கள் ஏதாவது தொடருதா, நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு நான் ஆயத்தமாயிட்டேனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே கர்த்தருடைய கிருபையினாலே இந்த செய்தி நீங்க கேட்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை பார்க்க போயிருவீங்க. உங்க இருதயம் பரலோகத்தை சார்ந்து இருக்கா, அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வேக வேகமா சம்பாதிக்க போகும்போது திடீர்னு யாராவது ஊடல வந்துட்டாங்கன்னா கார் ஆக்சிடென்ட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு மறுபடியும் கார் வேகமா போயிட்டு இருக்கும். கீழே விழுந்தாலும் செத்து போயிடுவான். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நிதானம், ஒரு பொறுமை, ஸ்லோ, மெதுவாக போகணும். ஏன்னா பரலோகத்துக்கு போய் சேரணும். இப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன். மெட்ராஸ் போகணுன்னா ஈஸியாக ஒரு நைட்டில் போயிடலாம். நம்ம பரலோகத்துக்கு போகணும். அப்போ முதல்ல நீடிய பொறுமை. இயேசு கிறிஸ்து என் சித்தத்தின்படி அல்ல, அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் சித்தத்தின்படி அல்ல. இப்போ இந்த காலவெளியில் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நம்ம யாருடைய சித்தத்துக்கு செஞ்சிட்டு இருக்கிறோம்? நம்ம யோசித்து பார்ப்போமே. நம்ம யாருடைய சித்தத்துக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
நம்ம சித்தத்துக்காக வாழ்றோமா, இல்ல தேவ சித்தத்துக்காக தான் நம்ம வாழ்றோமா? அதை நம்ம கண்டுபிடித்தால் கண்டிப்பா ஆசீர்வாதம் தான். ஏன்னா கிறிஸ்துனுடைய பிறப்பிலே ஏகப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிருக்கு, நியாயப்பிரமாணம் நிறைவேறிருக்கு, பிதாவின் சித்தம் நிறைவேறிருக்கு. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். வசனம் நிறைய இருக்கு. இன்னைக்கு செய்தி ஒரு முக்கியமான செய்தி. கடைசி நாளில் நம்மளை எல்லாரும் எழுப்பி பரலோகத்துக்கு கூட்டு போகணும். இந்த பூமியிலே பிறந்தோம் செத்தோம் அப்படின்னு ஆயிடக்கூடாது. கேட்டா பணம் சம்பாதிச்சேன், வீடு சேர்த்தேன், நகை சேர்த்தேன், சொத்து சேர்த்து, என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன், என் பையனை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன், என் குடும்பம் செட்டில் ஆயிட்டு நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டோம். இதெல்லாம் இந்த உலகத்துல இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, இவர் மேல எந்த கம்ப்ளைண்ட் இல்லை அப்படிம்பாங்க. இதெல்லாம் இங்கோட முடிஞ்சிடும். கடைசி நாளில் நம்ம எழுப்புவதே பிதாவின் சித்தம். நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போகணுமா? அந்த 3 வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, என் சித்தத்தின்படி அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவோட சித்தத்தின்படி செய்ய இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வரலை. அது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், என்னை, அதாவது இயேசு கிறிஸ்துவை அனுப்பினருடைய சித்தத்தின்படி. அப்ப அங்க என்ன சித்தம் வருது அப்படின்னா, பிதாவின் சித்தம் வருது. பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவர் சுயமா வரலை, பிதாவின் சித்தத்தின்படி செய்ய மட்டும்தான் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அப்படிங்க. அப்ப கிறிஸ்துனுடைய பிறப்பு நமக்கு எதை கற்றுத் தருகிறது அப்படின்னா, அவரை போல வாழணும். அப்படின்னா இன்னைக்கு நமக்குள்ள புரோகிராம், நம்ம தான் 1000 ப்ரோக்ராம் போடுவோம். காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே ராத்திரி வரைய ஏகப்பட்ட குடும்பத்தில் ஏகப்பட்ட ப்ரோக்ராம் போடுவாங்க. அம்மாமாருக்கு வீட்டில் வேலை இருக்கும், அண்ணன்மாருக்கு வெளியில் வேலை இருக்கும். இதெல்லாம் ப்ரோக்ராம் கரெக்டு தான். நம்ம அந்த பூமியில் தான் வாழ்கிறோம், செஞ்சு தான் ஆகணும். அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம் செய்யும்போது இது பிதாவுக்கு பிரியமான காரியமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தால் அதில் ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன், தேவனுடைய தண்டனைக்குள்ள வாழ்ந்திருக்கேன், சாபத்துக்குள்ள வாழ்ந்திருக்கேன், வியாதியில் இருந்திருக்கேன், மரண தருவாயில் இருந்திருக்கேன், மாந்திரியத்தில் இருந்திருக்கேன், விக்கிரத்து பணம் கொடுத்து சாபத்திலே வாழ்ந்திருக்கேன், மனுஷனை நம்பி பின்னாடி போய் ஏமாந்துருக்கேன். இது எதுவுமே பிதாவின் சித்தம் கிடையாது, ஈஸியாக புரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் பிதாவின் சித்தம்னா என்னென்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இப்போ நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். குமாரனை கண்டு, அந்த வேர்டில் நிப்பாட்டி படித்து பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ. அப்போ இந்த விசுவாசம் அப்படின்னா விசுவாசத்தோட முடிஞ்சதா, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் இருக்கா அப்படின்னா, 24 மணி நேரம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவரை போல மாறிட்டு இருப்பான், இயேசுவை போலயே மாறிடுவான். இயேசு கிறிஸ்து ராத்திரி ஃபுல்லா ஜெபம் பண்ணாரு, பகல் ஃபுல்லா ஊழியம் பண்ணினாரு, பிதாவின் சித்தம் மட்டும்தான் செஞ்சாரு, செயல்ல வாழ்ந்து காமிச்சாரு. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பம் பின்பற்றும் போது நற்கிரியை, நன்மை இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதான் நம்ம தூங்கும் முன்பாக நைட் நேரத்தில் நற்கிரியை, நன்மை செய்ய பேசிட்டு இருக்கோம். ஒரு குடும்பம் இந்த டிசம்பர் மாசத்துல எதை யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு தேவன் ஒரு நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காரு, நான் வேற யாருக்காவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேனா? என் வீட்டில் ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நான் வேற யாருக்காவது கொடுத்துருக்குறேனா?
என் வீட்டில் நான் கேக் சாப்பிட்றேன், வேறு யாருக்கா ஒரு கேக் வாங்கி கொடுத்துருக்கேனா? இப்படிலாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விசுவாசம் இருக்கு, ஆனால் சில குடும்பத்தில் செயல் இருக்கு. இப்போ இந்த டிசம்பர் மாதம் வந்தோடனே எல்லாரும் கேக் வாங்கி கொடுப்பாங்க, எல்லாரும் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, இல்லை சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த 3மே ப்ராசஸ் தான் நடக்கும். இது இந்த டிசம்பர் மாதத்தோட முடிஞ்சு போயிடும். 12 மாதத்துல வீட்டில் இருக்கிற ஒரு வயசான பாட்டி, இல்லை வீட்டில் மாமியார், இவங்களுக்கு ஒரு 2 இட்லி இல்லை ஒரு 3 இட்லி, ஒரு மருமகளா இல்லை ஒரு மகளா, பிள்ளைகள், இதை ஒரு குடும்பம் 12 மாதம் ஒரு ஆத்துமாவுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ, இந்த சிறியோரில் எதை செய்கிறீர்களோ, வயசு பார்த்தா 70 வயசு 75 வயசு 80 வயசு இருக்கும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரம், அவங்கள கவனிச்சுக்கிடுறது, விசாரிக்கிறது, இது எல்லாமே நம்ம நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் வயசு கம்மியாகவும் இருக்கும், கூடயும் இருக்கும், மரண ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜும் போயிடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜில் உள்ள ஜனங்களும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பரலோகம் வாசல் திறந்து தான் இருக்கு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சுயமாக வாழக்கூடாதான், என் சித்தத்தின்படி அல்ல அப்படின்ட்டார். அப்போ பிதாவின் சித்தம் ஒரு குடும்பம் இருக்குமானால் கண்டிப்பாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ கேட்குற கர்த்தருடைய ஜனமே, நம்ம வாழ்க்கை கர்த்தர் சித்தமானால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் புதிய வருஷத்துல நம்ம நிறைய காரியங்கள் பேசுவோம். கர்த்தர் சித்தமானபடி நம்ம வாழ்க்கை இருக்கா, அதில் என்ன பாயிண்ட் மறுபடியும் இருக்கு அப்படின்னா, என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல. அதை நம்ம ஒரு 10 தடவை சொல்லி பார்ப்போமே, என் சித்தத்தின்படி அல்ல. இன்னைக்கு நம்ம எந்த சித்தத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம்? காலையில் வண்டி ஓட்டுவாங்க, இங்கே போயிடலாம் அங்கே போயிடலாம் அங்கே போயிடலாம், போன இடம்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி நைட்டு யோசித்து பார்த்தா, இங்கே போகாமல் இருந்திருக்கலாமே, இந்த ஊருக்கு போகாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நைட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை காலையிலே ஜெபம் பண்ணி, உங்கள் சித்தம் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான்ப்பா நான் போகணும், உமக்கு பிரியமான காரியம் மட்டும்தான்ப்பா நான் செய்யணும், நீங்கள் சொல்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாதுப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணா நம்ம எங்கேயும் போகவே மாட்டோம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்ட் நம்ம 1000 கோடியை கொண்டு கொடுத்தாலும் அது நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நமக்கு தான் அது 1000 கோடியா இருக்கும். நமக்கு நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம நித்திய காலமாக அவரோட கூட வாழ்ந்தால் அது ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதம் மட்டும் முடிக்காமல் நம்ம ஆத்மா நித்திய காலம் வாழும். இந்த பூமியில ஒரு குடும்பம் பிதாவையும் குமாரனையும் அறிந்தால் அவங்களுக்கு நித்திய ஜீவன். பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனை, சொந்த குமாரனை நமக்கு தந்தருளி இவ்வளவாக அன்பு கூர்ந்து நம்மளை மீட்டு எடுக்க தான். இந்த கிறிஸ்துனுடைய பிறப்பு செய்தி என்ன அப்படின்னா, நம்மளை எல்லாரையும் மீட்டு எடுக்கணும், அடுத்தாப்புல கடைசி நாள்ல எழுப்பணும், நித்திய ஜீவனை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் பிதாவின் சித்தம். இதை செய்து முடிக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்ம என்ன தர்ம யோசித்து பார்க்கலாம். என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா? நான்லாம் செல்லத்தில் யோசித்து பார்த்து துக்கப்பட்டுருவேன். பிதாவின் சித்தம் செய்யணும்னா இன்னும் குவாலிட்டி 24 மணி நேரம் எப்படி இருக்கணும்? இவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே, இவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படி சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா இந்த உலகத்தில் டைம் வேஸ்ட், தேவையில்லாமல் வேஸ்ட் நிறைய ஆகுது. நம்ம
தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடும். அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கலாம், நிறைய கையில் பைபிள் எடுத்து வாசிச்சிருக்கலாம், தேவனோட தொடர்பில் இருக்கலாம், சுவிசேஷம் அறிவிச்சிருக்கலாம். இன்னும் எவ்வளவோ காரியம் இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா எந்த மனுஷனையும் திரும்பி பார்க்காதீங்க. கர்த்தரையே பாருங்க. வசனத்தை உட்கார்ந்து தியானிங்க. செல்போன் நேரத்தை சாப்பிட்றது. செல்போன் ஒரு குடும்பத்தை நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிறைய குடும்பம் ஆன்லைனில் தான் செய்தி கேட்குறீங்க. என்னை இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை. அதுக்காக ஸ்தோத்திரம். என்னையை பார்த்து என்ன போகுது? செத்தா பரலோகத்தில் நிற்கணும், அவ்வளோதான். அப்போ பரலோகத்துக்கு போகிற பிள்ளைகள் காலவேளையில் ஒரு வேளை செய்தி கேட்குறீங்களா? உங்கள் இருதயம் பரலோகத்தை சார்ந்து இருக்கா? கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடும் போது இருதயத்துக்குள்ள சுத்தம் இருக்கா? ஏன்னா பிசாசு ஏதாவது ஒரு அசுத்தத்தை கொண்டு வந்து உள்ளே போடலாமான்னு சொல்லி வகை தேடிட்டு இருப்பான். அவன் பேரே பிசாசு, அசுத்தமானவன், அக்கிரமக்காரன். இந்த பிசாசு யாருன்னா அக்கிரமக்காரன். அவனுக்கு ஒரு பேர் சோதனைக்காரன். அதனால் அந்த பிசாசுட்டு ஒருத்தன் வெளியே வரணும் அப்படின்னா அவன் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம செயலில் இருக்கணும். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் பிதாவின் சித்தம் செய்ய. தேவன் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ அது எல்லாமே ஆத்துமா. நான் இழந்து போகாமல், ஒன்றையும் இழந்து போகாமல், கடைசி நாளிலே எல்லா ஆத்துமாக்களும் அப்படின்னு சொல்லி போடாம கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே அப்படின்னா பிதா யாரெல்லாம் முன் குறித்திருக்கிறாரோ, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ முன் குறிக்கப்பட்ட திட்டத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து கடைசி நாளில் நம்மளை உயிரோடு எழுப்பணும். கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் ஒரு பக்கம் எல்லாரையும் மீட்டெடுக்கணும், இன்னொரு பக்கம் எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டு போறது, கடைசி நாள்ல உயிரோடு எழுப்பணும். இந்த கடைசி நாள்ல தான் நம்ம எல்லாருக்கும் ரிசல்ட் இருக்கு. எப்படி ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதிட்டு நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்காதா, என் பிள்ளை நல்லா படிச்சுட்ட ஒரு நல்ல மார்க் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருமே, என் குடும்பம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் ஆர்வத்தோடு ஆசையோடு இருப்பாங்க. அந்த எக்ஸாம்ல மட்டும் கொஞ்சம் மார்க் கம்மியா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் நீங்க நல்லா எழுதிருக்கணும் அப்படின்னா துக்கப்பட்டுருவாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன். அந்த வீட்டில் பக்கத்தில் உள்ள ஒரு தாயார் எக்ஸாம் எழுதிட்டே இருப்பாங்களாம் வருஷம் வருஷம் போய், ஆனால் பாஸ் ஆகலை போல இருக்கு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம், இயேசுக்காக வாழ்ந்து பாஸ் ஆகி பரலோகத்துக்குள்ள போயிடணும். பாஸ் ஆகலை அப்படின்னா அந்த வேலை கிடைக்காது அப்படிம்பாங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்காது அப்படிம்பாங்க. நான் அந்த பூமியில் இயேசுக்காக வாழ்ந்தேன், நான் கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடினேன், நான் ஏழை எளிஜனுக்கெல்லாம் எல்லாமோ கொடுத்தேன். சரி, என்னெல்லாமோ கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, ஆனால் பிதாவின் சித்தம் செஞ்சோமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை பிரதர், கிறிஸ்மஸ் மாதம் 25ஆம் தேதி மட்டும்தான் பிரதர் நான் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், ஒரு ஆளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், ஒரு ஆளுக்கு கேக் வாங்கி கொடுத்தேன், ஒரு ஆளுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தேன். அப்போ மற்ற 365 நாள் எப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால், எனக்காக தான் பிரதர் வாழ்ந்தேன், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இதுக்காக தான் பிரதர் வாழ்ந்தேன் அப்படின்னா கடைசி நாளில் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஏன்னா இப்போ ஜனங்கள் எல்லாமே தனக்கு தனக்கு தனக்காக தான் ஓடிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்காக ஓடல, அவர் தனக்காக பூமிக்கு வரல. அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்காக வாழ்றோம்? யாருக்காக வாழ்றோம்? அது தெரியாம இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சண்டை போட்டுக்கிட்டு, பேசாம இருந்துகிட்டு, வைராக்கியம், வீம்பு, கசப்பு, எரிச்சல், கோபம், இது எல்லாம் பிசாசு. மாம்சத்தினுடைய கிரியைகள் எங்கெல்லாம் இருக்கோ இதெல்லாம் பிசாசு. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. மாம்சத்தினுடைய கிரியைகள் ஒரு 17 கிரியைகள் இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் மாம்சத்துக்குரிய யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாதா? அப்போ பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா 365 நாளும் என்னுடைய சிந்தனை பிதாவின் சித்தத்துக்குள்ள அடங்கியிருக்கா? என்னோட வாழ்க்கை பிதாவின் சித்தத்துக்குள்ள அடங்கியிருக்கா? அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே நமக்கு என்ன பிரதர் கிஃப்ட் இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வரும்போது சொல்லிட்டாரு, நான் என் சித்தத்தை செய்யறதுக்கு நான் பூமிக்கு வரல, நான் எனக்காக வரல, நான் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய தான் நான் பூமிக்கு வந்திருக்கேன். அப்ப அந்த பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னா, அடுத்த 2 பாயிண்ட், 2 வசனத்துல 2 பாயிண்ட் இருக்கு. கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. முதல்ல சொல்லிட்டாரு, நான் எனக்காக வரல, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன், ஆனால் எனக்காக வரல, பிதாவின் சித்தம் செய்ய வந்தேன். 2வது, கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, பிதாவையும் குமாரனையும் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. அப்ப பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்கள பரலோகத்துக்கு கூட்டு போறதுதான் பிதாவின் சித்தம். அப்ப கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே பிதாவின் சித்தம். அது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவது. அப்ப குமாரனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, குமாரனை கண்டு. இயேசு கிறிஸ்து குமாரனா வெளிப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். தேவ குமாரனா வெளிப்பட்டார், மனுஷ குமாரனா வெளிப்பட்டார், தாவீதின் குமாரனா வெளிப்பட்டார். மாம்சத்தின்படி தாவீதின் குமாரனா வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வந்த இயேசுவை விசுவாசித்து அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவது. அப்ப நான் இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, எனக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், எனக்காக தான் பூமிக்கு இறங்கி வந்தார். அதுக்கு பேர் தான் கிறிஸ்துமஸ், அதுக்கு பேர் தான் டிசம்பர் 25. இப்போ நான் சொல்றேன், சின்ன கதை சொல்றேன்னு, நான் சின்ன வயசுலலாம் ரட்சிக்கப்படலை, நான் வியாபாரத்தில் இருந்தேன். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி எல்லாரும் சர்ச்சுக்கு போயிடுவாங்க, நானும் போயிடுவேன். எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுருவாங்க, நானும் ட்ரெஸ் போட்டுருவேன். எல்லார் வீட்லேயும் பிரியாணி, எங்கள் வீட்லேயும் பிரியாணி. எல்லார் வீட்லேயும் கேக்கு, எங்கள் வீட்லேயும் கேக்கு. இதெல்லாம் பல வருஷமாக எங்கள் வீட்டில் நடந்திருக்கு. ஆனால் 2015 அதிகமான கடனில் இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசித்து கண்ணீரோடு மனம் திரும்பி இன்னும் எதுலலாம் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு என்னோடய வாழ்க்கையே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கண்ணீர் மட்டும்தான் இருந்துச்சு. கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், இல்லை கண்ணீரோடு பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். கண்ணீரோடு இருக்கும்போது இருதயத்துக்குள்ள ஒரு பாரம் மட்டும்தான் இருக்கும், வேதனை மட்டும்தான் இருக்கும். இஷ்டம் போல வாழ்ந்துட்டேனே, துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேனே, லைஃப்ல பாதி போயிட்டு. சர்ச்சுக்கு போயிட்டு இருக்க ஒரு பையன்தான், சர்ச்சில் தான் கல்யாணம் முடியுது, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு கடமைக்காக போயிட்டு இருந்திருக்கானே அப்படின்னு சொல்லி துக்கப்பட்டு இருப்பேன்.
பைபிள் எடுத்து வாசிக்காமல் போயிட்டேனே, ஒழுங்காக ஜெபம் பண்ணலையே அப்படின்னு நிறைய காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். நம்ம வாழ்க்கை குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவனை கடைசி நாளில் இந்த கடைசி நாளில் நம்ம பரலோகத்தில் போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு மட்டும் நம்ம பார்க்கணும். நான் அவனை கடைசி நாள் எழுப்புவதே என்னை அனுப்பினருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ பிதாவின் சித்தம் என்னன்னா கடைசி நாளில் எழுப்பணுமாப்பா. ஆமாம், எதுக்கு அப்படின்னா நித்திய ஜீவனை அடையணுமா. இதுதான் பிதாவின் சித்தமா. அப்போ இன்னைக்கு நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது ஒரு பக்கம் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் என்னை கடைசி நாளில் எழுப்பி எனக்கு நித்திய ஜீவன் தரணும். அதுதான் எனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நிதானமாக கவனிச்சிருங்க. இன்னைக்கு நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன், எனக்கா இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காரு, என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறாரு, என்னோட அக்கிரமத்தை மன்னிக்காரு, என்னுடைய மீறுதலை மன்னிக்காரு. இன்னைக்கு என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கு. இது இந்த பூமியில் இப்போ நான் வாழ்கிற காலத்தில் நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள். ரெண்டாவது ஒரு நன்மை இருக்கு, கடைசி நாளில் என்னை எழுப்பணும். ஏன்னா நான் குமாரனை கண்டு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு பிதா இருக்காரு, நான் குமாரனை கண்டு அவரிடத்துல விசுவாசமா இருக்கேன். கடைசி நாளில் என்னை எழுப்பணும். அடுத்தவள மூணாவது, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். இந்த 3 கிஃப்ட் என்னுடைய வாழ்க்கையில் எப்போ இருக்கோ அதுக்கு பேர் தான் பரிபூரணம். நான் ஒருவேளை உங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு நான் அந்த கடைசி நாளில் அந்த நித்திய ஜீவனுக்கு போகாமல் இருந்துட்டேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன்? இதே போலதான் நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துவோட பிறப்பை கொண்டாடுகிற பிள்ளைகள், உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும், உங்க வாழ்க்கை இயேசுக்கா இருக்கணும். கடைசி நாள்ல நம்ம எல்லாரையும் எழுப்பணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். இந்த அஸ்திவாரம் இது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா ஊடையில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தள்ளி போயிடும். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போன குடும்பம்லாம் உண்டு. ஒரு வாலிப பையன் செல்போனில் 10 மணி நேரம் விளையாண்டுட்டு இருக்கான். அம்மாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்பா பார்த்துட்டு போயிருந்தாரு. ஒரு புருஷன் வீட்டில் பல மணி நேரம் செல்ஃபோன்லேயே இருக்கிறான், மனைவியால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மனைவி பகல் ஃபுல்லாக வீட்டில் கணவரை அனுப்பிட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு படம் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது, பல மணி நேரம் அதில் போயிருது சில குடும்பத்துக்குள்ளே. ஆனால் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா எல்லா பாயிண்ட் இதெல்லாம் அந்த கடைசி நாளில் தான் தெரியும். நம்ம ஆயத்தமாக தான் அந்த பூமியில் வாழ்ந்தோமா, இல்லை சடங்காச்சத்தின்படி வாழ்ந்தோமா, இல்லை சும்மா கடமைக்கு தான் நம்ம சர்ச்சுக்கு போயிட்டுருக்குறோமா? ஏன்னா சில குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னமோ வாழ்கிறேன், நானும் கிறிஸ்டியன் தான். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டும்தான் நம்ம கடைசி நாளில் நம்ம நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு நம்மளை எழுப்புவார். இல்லைன்னா இங்கேயே தூங்கிட்டு இருக்க வேண்டியதான். அதனால் ஒரு சின்ன செய்தி தான் பேசியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக இந்த வசனத்தை புரிந்து கொண்டீங்களோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய காரியத்தை வெறுக்கணும். ஏன் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, உலகத்தினுடைய காரியத்தை வெறுக்கணும். இந்த உலகத்தினுடைய பாவங்கள், இந்த ஜென்ம சுபாவம், மாம்சத்தினுடைய கிரியைகள், பலவிதமான காரியங்கள், இது ஒரு மனுஷனை பழைய சுபாவங்கள், பழைய வாழ்க்கைக்குள்ள போய் அவங்க சிந்தனை, நினைவு இதுக்குள்ள பல விதமான போராட்டத்துக்குள்ள போய் மறுபடியும் நாடகம் பார்க்க, மறுபடியும் படம் பார்க்க, இந்த உலகத்தினுடைய காரியத்தில் போய் சிக்கி கொள்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்ய மட்டும்தான் வந்தார். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பழைய பாவத்துக்குள்ள போக மாட்டாங்க. அதனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? உண்மையிலே நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறோமா? எனக்கு சில ஜெப குறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு பிரதர்,
இப்போ என் வாழ்க்கைலாம் வேற மாதிரி இருக்கு பிரதர். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் பிரதர் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு அவங்க உண்மையிலே தள்ளி போயிட்டாங்க, வாய்த்தன்னு சொல்றாங்க. எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர். அப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம வாழ்க்கை பரலோகத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏன்னா கடைசி நாளில் எழுப்புவதே பிதாவின் சித்தம். நித்திய ஜீவனை அடைவதே பிதாவின் சித்தம். அப்போ இந்த பூமியில இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் அப்படின்னா, பிதாவின் சித்தம் செய்ய மட்டும்தான் வந்தார். நம்மளை மீட்டெடுக்கணும், கடைசி நாள் எழுப்பணும், கடைசி நாளை நித்திய ஜீவனுக்கு கூட்டு போகணும். உங்கள் வீட்டில் ஒரு டைரி இருந்தால் நீங்கள் எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா பிதாவின் சித்தத்தில் கடைசி நாளில் நம்மளை எழுப்பணுமா, நித்திய ஜீவனை அடையணுமா, அதை ஒரு 3 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாட்களுக்கா ஸ்தோத்திரம், கிருபை நாட்களுக்கா ஸ்தோத்திரம், ஜீவனை தந்தீங்க ஸ்தோத்திரம், வருஷம் முழுவதும் பாதுகாக்கிறீங்க ஸ்தோத்திரம். எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து, என் தேவன் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இணைந்துக்கிற எல்லா தேச ஜனங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும்ப்பா. பிள்ளைகளை தொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க. இந்த நாளில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க, கையின் கீழில் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். பாத்திரம் நிரம்பி வழியே கர்த்தர் அபிஷேகம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. கனிகளினால் நிரப்புங்க, வரங்களினால் நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. இந்த நாளில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் அப்பா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா, ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலன்களை திறந்து, பண்டகசாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமமையோடட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் வேலை அடைங்கப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் கூடட்டும். வெளியில் புறப்படுறாங்க, முன்னும் பின்னுமா தேவன் நிப்பாட்டுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தலைமுள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா பலவீனத்திலும் நீக்கி போடுங்கப்பா. எந்தெந்த தேசத்துக்குள்ள அப்பா பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தோட எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிவிங்க. குறைகள் குற்றங்கள் மன்னித்து கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பூரண சுகம் தாங்க, பூரண சுகம் தாங்க, பூரண சுகம் தாங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடிய ஜனம் எப்படி இருக்கணும்? கர்த்தர் எங்களோட பேசின கிருபைக்காக நன்றி. இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. இன்னும் யாரெல்லாம் ட்ரெஸ் எடுக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க அதுக்குள்ள தேவைகளை சந்திங்கப்பா. உபத்திரப்படுகிற ஜனங்களை கர்த்தர் மீட்டுக்கொள்ளுங்க. அறியப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க. கல்வாரி அன்பினாலே உங்கள் பிள்ளைகளை அப்பா நிரப்புங்க. இந்த நாளை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேவைகள் உண்டு, தேவைகளை சந்திங்க. கற்பத்தின் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் அப்பா நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. இன்னுமாக திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எத்தனையோ குடும்பத்தில் குறைகள் உண்டு. அந்த குறைகளை மன்னித்து, குறைகளை மன்னித்து, குறைகளை மன்னித்து அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரச்சனை இறங்கி வரட்டும். உங்களுடைய வல்லமையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. இந்த நாளில் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமமே விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுகிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தர் மனம் வருங்க. எல்லாருடைய தேவையில் கர்த்தர் சந்திங்க. எத்தனையோ குடும்பத்திலே
கர்த்தரை அறியாமல், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல், துணிகரமான பாவங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ பாவங்கள் எந்தெந்த சூழ்நிலை கட்டப்பட்டிருக்காங்களோ அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். 9363064181 நம்பர் உண்டா, நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். ஹல்லேலூயா. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.